என்ன அப்படின்னா ஹுதைஃபத்துல் அல் யமான் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப முக்கியமான சஹாபி. அவர் என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலைக்காக வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து வேலையை முடிச்சுட்டு வர்றாங்க. வர்ற வழியில் பார்க்குறாங்க, இந்த குறைஷிகள் காஃபிர்கள் வந்து படை கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ இதை பார்த்த உடனே ஹுதைஃபத்துல் யமான் வந்து அவங்கள பிடிச்சிக்கிறாங்க. யார்? இந்த அபூஜைலுடைய அந்த கூட்டம் வந்து அவங்கள பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு வந்து கேட்குறாங்க, நீங்கள் எங்கே போகிற, முகமதுடைய படையினால் நீ வந்திருக்கியா அப்படின்னு. இவங்களுக்கு தெரியாது ரசூலா படை எடுத்துட்டு மதீனாலேருந்து வந்திருக்கிறது. இவங்கிறாங்க, இல்லை நான் மதீனாவுக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறேன். சத்தியமாக நீ மதீனாவுக்கு தான் போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் மதீனாவுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு இதாகுது. அப்போ வர்ற வழியில் பார்த்தா ரசூலா முகாம் போட்டு இங்கே போருக்கு நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் வழியில் கூட்டத்தை பார்த்தேன், ஆனால் வந்து நான் வந்து உங்களோட கலந்துக்குவேன், நான் மதீனாவுக்கு போகிறதா தான் சொல்லிட்டு வந்தேன், ஆனால் நான் உங்களோட கலந்துக்கிறேன் அப்படின்னும்போது ரசூலா சொல்கிறாங்க, என்ன நடந்ததுன்னா, அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் மதீனாவுக்கு போவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது அவர் ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, மதீனாவுக்கு போங்க, ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் சண்டை போட்டுருவேன், அல்லாஹ் இல்லாமல் என்னால் சண்டை போட முடியாது அப்படிங்கிறேன். இதெல்லாம் வந்து மூமின்களுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இது வந்து பார்த்திங்கன்னா 37,869 ஹதீஸா முஸ்னத் அபீ ஷைபாங்கிற அந்த கிதாபில் வந்து இருக்குது.